வணக்கம். எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்துக்களையும் அதிர்ச்சி அடைய செய்த ஒரு செயல் தர்கா தரப்பில் இருந்து அரங்கேறி இருக்கிறது. அதிரடியாக அர்ஜுன் சம்பத் அவர்கள் மலை மீது சென்று நேரடியாக பார்வையிட்டு வீடியோ வெளியிட்டு இருக்கின்றார். அவர் மட்டும் மலைக்கு மேல போகாம இருந்தார்னா, அந்த வீடியோ வெளிவராம இருந்தார்னா நமக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவத்தை தர்கா தரப்பு செய்திருப்பதாக அர்ஜுன் சம்பத் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார். கோயில் நிர்வாக இடத்திலும் புகார் அளித்திருக்கின்றார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, திருப்பரங்குன்றத்தில் கோட்டை தெருவில் வசிக்கக்கூடிய மக்கள் திமுகவுக்கு பேர் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள். அந்த முடிவு இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் அரங்கேற காத்திருக்கிறது. அந்த மக்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க முதல்ல பாருங்க. இரண்டாவது, அர்ஜுன் சம்பத் வெளியிட்ட வீடியோவை நாம இரண்டாவதாக பார்க்கலாம். அதை பற்றி நம்ம பேசலாம். எங்களுக்கு ஆதரவு தராத கட்சிகள் இன்னும் 4 மாதத்தில் எங்கள் மூஞ்சியில் முழித்து எப்படி எங்களிடம் ஓட்டு கேட்பார்கள் என்பது எங்களோட கேள்விக்குறியாக இருக்கிறது. யாரை நம்பி நாங்கள் வாழுவது என்றே தெரியாமல், வாழ்வாதாரம் இல்லாமல், காந்தி நேரு சிறைச்சாலையில் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டது போல் 1 மாத காலமாக நாங்கள் வீட்டுச் சிறையில் இருந்தோம். முதல்ல கோட்டை தெரு மக்களை பொறுத்த வரைக்கும், நாங்க இந்தியாவில் வாழறோமா இல்ல வேற எங்காவது பாகிஸ்தான்ல வாழறோமா அப்படின்ற சந்தேகத்தையே கிளப்புகின்றார்கள். இல்ல மோடி அரசாங்கத்தின் கீழே நம்ம தமிழகத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஆளுகின்றாரா இல்ல ஆங்கிலேயன் ஆளுகின்றாரா அப்படின்னு இந்த தெரு மக்களும் அந்த நகர் மக்களும் பாத்தீங்கன்னா சந்தேகத்தை கலப்புகின்றார்கள். ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ்காரங்காலத்துல கூட போராடுவதற்கான உரிமை இருந்ததா, பேசுவதற்கு உரிமை இருந்ததா, வன்முறை தான் அனுமதிக்கவில்லையா. ஆனா இந்த திமுக ஆட்சியில இந்த கோட்டை தெரு மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை உரிமையும் இந்த அரசாங்கமானது வழங்கவே இல்லையா. வெளியே போக முடியாதா, ஆட்டு மாட்டுக்கு புல் பூண்டு கூட கொண்டு வர முடியாதா, பிள்ளைகள் பாத்தீங்கன்னா பள்ளிக்கு போவதே மிகப்பெரிய கெடுபிடியா, இங்க இருக்கிறவங்க வேலைக்கு கூட போக முடியாதா, அந்த அளவுக்கு ஒடுக்குமுறையா. இவங்கெல்லாம் வேலைக்கு போனாவோ வெட்டிக்கு போனாவோ இங்க மத கலவரம் வந்துடும் சொல்லிவிட்டு இந்த தமிழக அரசாங்கமானது ஒட்டுமொத்த கட்டுப்பாடு விதித்திருந்ததா. ஏங்க தண்ணி எடுப்பதுக்கு கூட போக முடியாதான் பெண்களால, துணி துவைக்க கூட போக முடியாதான் பெண்களால. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கமானது இந்த கோட்டை தெரு மக்களை வதைத்து இருக்கிறதா. 1 மாத காலம், 1 மாத காலம் என்று சொல்றாங்க. அவங்க 1 மாத காலம் என்றால் எந்த மாதத்தை குறிப்பிடுறாங்கன்னு தெரியல. நான் யூகமா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்த்திகை தீபம் ஏத்துற வரைக்கும் இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு போட்டிருப்பாங்க போல இருக்குது தமிழக அரசாங்கம். தீப நாள் முடிந்து விட்ட பிறகு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு தளர்த்திருப்பாங்க போல இருக்குது. ஒரு சுதந்திர நாட்டுல எங்க பகுதியில ஆண்டாண்டு காலமா வசிக்கிற இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய கட்டுப்பாடா என்பதுதான் அவங்க மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமா இருக்குதான். ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் ஏன் அவங்க பாட்டுன்னு போயிட்டு வர போறாங்க இந்த தெருவுல, அவங்களையே இந்த அளவு கட்டுப்பாட்டுக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்னு யாருமே கேட்கவில்லையா. ஒடுக்குமுறையா. அவங்க வேதனை அடைவதற்கு இன்னொரு காரணம் கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்கள் போறாங்க வராங்களா, ஆனா நம்ம இந்துக்கள் போக முடியல வர முடியல, அவ்வளவு கட்டுப்பாடுகளாம். இஸ்லாமியர்கள் போகின்ற போது வராத மத கலவரம் இந்துக்கள் போகின்ற போது மட்டும் எப்படி மத கலவரம் வரும் அப்படின்னு அந்த கிராம மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருக்கிறது. 10 மணிக்கு இன்னைக்கு ஆலோசனை நடத்துறாங்க. இந்த ஆலோசனைக்கு பிறகு திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்ய போறாங்க. அந்த மக்கள் எடுத்திருக்கின்ற முடிவு என்ன தெரியுமா? நீங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீங்க. இவங்க வதைப்படுகின்ற போது, இவங்க இன்னல் ஊறுகின்ற பொழுது அந்த பகுதியை சந்தித்து அந்த பிரச்சனை தீர்க்காத எந்த கட்சியாவது தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டாங்கன்னா ஒருத்தனுக்கு வாக்கு போட மாட்டோம். அதுதான் அந்த மக்களுடைய முடிவா இருக்கு. சரி, அதோட நிறுத்திக்குவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதான் கிடையாது. வீடு தோறும் பாத்தீங்கன்னா அவங்க கருப்பு கொடி ஏத்த போறாங்களாம். அதுலயும் திமுக கூட்டணி கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. எங்க கிட்ட அவங்க வாக்கே கேட்க கூடாது. ஏன்னா பாரம்பரியமாக நாங்க ஆண்டாண்டு காலமாக தீபம் எங்கதான் ஏத்திட்டு இருக்குமோ அங்க ஏத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் இவங்க தடுக்கிறாங்கன்னா, சோ நாங்க அமைதியா வாழக்கூடிய இடத்துல எங்களை சிறை வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏன் நாங்க ஓட்டு போடணும்? ஓட்டு போட மாட்டோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாங்க தமிழ்நாடு முழுவதும் போவோம், ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி எங்களுக்கு ஏற்பட்ட இன்னலை பாத்தீங்கன்னா அவங்க எடுத்து சொல்வோம். திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்ல மாட்டோம்.
எங்களை சிறை வச்சாலும் பரவாயில்ல, எங்களை கொன்னாலும் பரவாயில்ல, திமுக ஓட்டே போடக்கூடாது. அதோட இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்குதோ அத்தனை கட்சியும் திமுக ஆதரவா இருக்கட்டும். ஏன்னா திமுக காரங்க அநியாயத்துக்கு இஸ்லாமியர் பக்கம் நிக்கிறாங்க. அவங்க இஸ்லாமியர் பக்கம் நிக்கின்ற பொழுது மற்ற கட்சிகள் எங்க பக்கம் நிக்க சொல்லுங்க, யாருக்கு வாக்கு அதிகம் அப்படின்றத பாத்துருங்க. எங்களை இந்த அளவுக்கு இம்சை பண்ணி இருக்கிறாங்க திமுக அரசாங்கம். நீ கோயில தீபம் ஏத்தாத போ, ஆனா எங்களை ஏன் சிறை மாதிரி வச்சு அடைச்ச? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? இந்த மண்ணுல ஆண்டாண்டு காலம் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுலயும் காவல்துறை உங்க நண்பன் சொல்லுவாங்க. ஆனா இந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எங்களை எவ்வளவு தூரம் கெடுபிடி பண்ணாங்க தெரியுமா? யாருமே வெளியே முடியாதான். அந்த அளவு காவல்துறையானது மிகப்பெரிய கட்டுப்பாடை விதிச்சுதான். அது மட்டும் கிடையாதா, நாங்க எங்களுடைய தீபத்தை கொஞ்சம் ஏத்திக்கிறோங்க, ஏன்னா பழையாண்டவர் கோயில் கீழே இருக்குதான், அங்கேயாவது தீபம் ஏத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற போது ஒரு காவல்துறை நண்பரை பொறுத்த வரைக்கும் மாலை போட்டிருக்காராம். அவரே வந்து திமுக அரசாங்கத்துடைய ஏவல் துறையா மாறி அங்கதான் தீபம் ஏத்தணுமா, வேற எங்க தீபம் ஏத்தனா தீபம் எரியாதா அப்படின்னு வந்து நம்மளை கிண்டல் பண்றாராம். நீ தீபம் ஏத்த விடு, தீபம் ஏத்தாத விட்டுட்டு போ, அதை பத்தி கவலை கிடையாது. என்னுடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்துற மாதிரி நீ ஏன் பேசுற? மற்றவங்க அது மாதிரி பேசுறியோ நீ? அந்த மக்கள் கேட்கிறாங்க. சோ இந்த அரசாங்கத்துக்கு நம்ம பாடம் புகட்ட வேண்டும். நாம ஒற்றுமை இல்லை என்பதை தான் இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏய்க்க பாக்குறாங்க. சிறுபான்மையர் ஒற்றுமையா இருக்கிறாங்க, அதனால தான் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆனா நாம ஒற்றுமையை வந்து நிரூபிக்கணும். அதனால தமிழகம் முழுவதும் நாங்க பிரிந்து சென்று ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று கதவை தட்டி திமுக திருப்பரங்குன்றத்தில் அரங்கேற்றின அவலங்களை எடுத்து சொல்வோம். ஓட்டு போடக்கூடாதுங்க இவங்களுக்கு அப்படின்னு இந்த பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி அளித்து இருக்கின்றார். அதோட டிடிவி தினகரன் நல்ல ஆன்மீகவாதி தான், அவர்லாம் எங்களுக்கு ஏன் ஆதரவு தரமாட்டாரு? இஸ்லாமியர் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் நிற்பதாக காட்டுகிறார். உண்மையா நிக்கிறாரா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ற அவரு. அவங்க பக்கம் ஸ்டாலின் இருந்தா எங்க பக்கம் ஏன் எடப்பாடி நிக்க கூடாது? இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மத சார்பற்றவரா காட்டலாம். ஆனா எந்த இஸ்லாமியரும் எந்த கிறிஸ்துவரும் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட போறாங்க? பிஜேபி கூட இருப்பதனால எங்க கூட இருந்தாவது நாங்க ஓட்டு போடுவோம் இல்லையா அப்படின்னு வந்து ஆவேசமா பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்களாம். சோ ஒரு அரசாங்கமானது அடக்குமுறையில அடிப்படையை வச்சு தன்னுடைய காரியத்தை சாதிக்கலாம் என்றால் சாதி மிரண்டால் காடு கொள்ளாது என்பதற்கு இந்த திருப்பரங்குன்ற மக்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு நம்ம முதலமைச்சர் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் மலை மீது தீபம் ஏத்தணும் அப்படின்னு யாரும் கோரிக்கை வைக்கல. வெளியிருந்து வரவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த பேசின பெரியவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். ஆண்டாண்டு காலமாக மேல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் இருக்கு, கைலாசநாதர் கோயில் இருக்குது. அந்த கோயில்ல தீபம் ஏத்துவாங்களாம். ஏன்னா அந்த கோயில்ல தீபம் ஏத்தின பிறகுதான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தீபம் ஏத்துவாங்களாம். ஆனா இந்த முறை தீபத்தூண்ல தீபம் ஏத்த வேண்டும் என்று வழக்கு இருப்பதனால மேல இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலுக்கு போய் தீபம் ஏத்த விடவே இல்லையா. 144 தடை உத்தரவு போட்டாங்களாம். ஆனால் 144 தடை உத்தரவு இருக்கின்ற பொழுதுதான் தர்கா தரப்பானது மேல சாலசாரியா ஆட்கள் போயிட்டு கொடியேத்தினாங்களாம். 144 தடை உத்தரவு இருக்கின்ற பொழுது அவங்க எப்படி மேல போனாங்க? நாங்க ஏன் வந்து பார்த்தா ஈஸ்வரன் கோயில போய் தீபம் ஏத்தல? நாங்க ஒன்னும் தீபத்தூண்ல போய் தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லல. வழக்கம் போல கைலாசநாதர் கோயில்ல ஒரு சின்ன தீபத்தை வைப்போம். அந்த தீபம் ஏத்தத்து கூட உடலனா இந்த ஆட்சிக்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு அதிர்ச்சிக்குரிய ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு செஞ்சே செய்யலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போராட்டத்துக்கு ஆதரவு திரட்ட போறாங்களா, அரசியல் கட்சி இடத்துலயும் வந்து ஆதரவு திரட்ட போறாங்களா. இந்தியா கூட்டணியில் இருந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க யார் வேணாலும் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வாக்கு கேட்பதற்கு எங்க ஊருக்கு வந்தாங்கன்னா அனுமதிப்போம், இல்லை என்றால் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றார். இவர் பேச பேச பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கைத்தட்டி வரவேற்கின்றார்கள். இதுல இருந்து நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். இங்க உட்கார்ந்து இருக்கவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்து முன்னணியோ RSSஓ இந்து மக்கள் கட்சியோ பஜ்ரங் தளோ இல்ல அனுமான் சேனாவோ கிடையாது. அந்த ஊர் மக்கள், அந்த மக்களை பார்த்தா தெரியல இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவங்களா? இல்லையே. அந்த பெண்மணிகளை பாருங்க எவ்வளவு எளிமையா இருக்காங்க பாருங்க. அதனால அங்க வாழக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினாலும் இந்த தமிழக அரசாங்கத்தினாலும் ஒடுக்குமுறைக்கு ஆளாயிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. சோ அண்ணன் தம்பியா வாழக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும்
தீபம் ஏத்த விடமாட்டேன் என்று சொன்ன ஒத்த வார்த்தையில எங்க போய் நிறுத்திருக்காங்க பாத்தியா? இந்தியா கூட்டணியினர் வந்து இஸ்லாமியர் பக்கம் நிக்கிறாங்க, எங்க பக்கம் மற்ற கட்சிக்காரங்க நில்லுங்க, நாங்களா அவங்களா பார்த்துலாம் என்ற அளவுக்கு இந்த மக்களுடைய மனதை மாற்றிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கமானது ஒற்றுமையை வளர்க்குதா இல்ல பிரிவினையை தூண்டுதான் நமக்கு தெரியவே இல்லை. சகோதரர்களை பிரித்து பார்ப்பதனால அப்படின்னு ஆசன் தெரியல. இந்த வாக்கு வங்கிக்காக இப்படியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வயதானவர்களை கதற விடணும் அப்படின்றத நம்முடைய எண்ணமா இருக்குது. இவங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வாக்குக்காக தான் இந்த மாதிரி பேசுறாங்க. அதனால அவங்க வாக்கை வச்சு வெற்றி பெற்றுக்கிட்டோம், நாம வாக்கு போட வேண்டாம், இந்துக்களா எங்களால முடிஞ்ச அளவுக்கு திமுக ஓட்டு போடக்கூடாது என்று சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுவோம் ஊர் ஊரா போயின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். இது அரசியலும் அல்ல, இது மத மோதலை தூண்டுவதும் அல்ல, திமுக எதிராக பேசுவதும் அல்ல. இது அந்த மக்களுடைய வேதனையை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட பதிவு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேதனையை தான் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள், ஏழாமையை தான் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஒரு அரசாங்கம் நடுநிலையா இல்லையே, எங்களுக்கு ஒரு மாதிரி நடந்துக்குது அவங்களுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்களே அப்படின்றது அவங்களுடைய எண்ணமா இருக்கிறது. தர்கா தரப்புல சந்தனக்கூடு திருவிழாவுக்கு கொடி ஏற்றி விட்ட பிறகுதான் 144 தடை உத்தரவையே விலக்கிக் கொள்கின்றார்களாம். இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்களேன். 144 தடை உத்தரவு போட்டு தர்கா மேல கொடி ஏற்றத்துக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க என்றால் இந்த ஆட்சி யாருக்கானது என்று பொறிந்து தள்ளுகின்றார் நம் ஐயா பெரியவர். அதுக்கப்புறம் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை நீங்க பாருங்களேன். இங்க தர்கா அது போற வழி இந்த இடத்துல தெரியுது. இங்க வழியே இடைக்காலத்துல சில பிணங்களை புதைச்சு புதிய அடையாளங்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க. தர்காவுக்கும் நெல்லித்தோப்புக்கும் நாம உரிமை கோரல, அவங்க போடக்கூடிய இந்த படிப்பாதைக்கும் நம்ம உரிமை கோரல. நாம நம்முடைய காசி விஸ்வநாதர் ஆலயம், பல்லத்தி மரம், தீபத்தூண் இதெல்லாமே முருகனுக்கு சொந்தமானது. தீர்த்தம் நம்முடைய 15 தீர்த்தங்கள் இங்க இருக்குது. இவ்வாறு புதுசு புதுசா கொண்டு போனவங்களை போச்சிருக்காங்க, புது புது அடையாளங்களை உருவாக்குறாங்க. சரி, தர்கானா அதோட முடிச்சுக்கணும்ல. இது வேண்டுமென்ற திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்பு. இன்னும் நான் உங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். இடைக்காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாகிஸ்தான் கொடி ஏத்துனாங்க. அது மட்டுமல்ல, மேல வந்து அவங்க வெடிகுண்டு சோதனைகள்லாம் நடத்தினாங்க. அது காவல்துறை கைது செய்து அவங்க மேல வழக்கு போட்டு கேஸ் நடத்தி அதில் விடுதலை ஆயிட்டாங்க. ஆனா ஒரு தேசவிரோத காரியங்களுக்கு இந்த தர்காவை மையமாக வச்சு, உள்ளூர் முஸ்லீம்களுக்கு இது சம்பந்தம் கிடையாது, இந்த தர்காவை மையமாக வச்சு ஒட்டுமொத்த இந்த மலையும் ஆக்கிரமிக்கணும்னு ஒரு தரப்பு முயற்சி பண்ணுது. கோயில் நிர்வாகம் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்குது. கல்லத்தி மரத்துல வந்து இன்னைக்கு வந்து பிறைக்கொடியை கட்டி இருக்கிறதுங்கிறது மிக தவறான முன்னுதாரணம். ஆகவே அது சம்பந்தமான புகார் மனுவை நாம் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். ஒரு பணத்தை புதைக்கிறாங்க, ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறாங்க. இது வந்து ஆக்கிரமிப்பு தான். இதுவரைக்கும் 9க்கும் மேற்பட்ட பிணங்களை இங்கே புதைத்திருக்கிறார்கள். சமணர் கோகைகளை பச்சை பெயிண்ட் பூசி அடிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த ஆக்கிரமிப்புகளை கேட்டா நம்மள மதவாதிங்கிறான். இது என்ன அநியாயமா இருக்குது. ஆகவே காசி விஸ்வநாதர் அருளோடு இந்த மலையை மீட்கும் போராட்டம் இது உண்மையாகவே வந்து ஒவ்வொரு இந்துவையும் வந்து அதிர்ச்சி அடையக்கூடிய செயலா தான் இருக்குது. மேல தர்கா இருக்குது, வழிபாடு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அங்க இறக்கின்ற இஸ்லாமியர்களை வரிசையாக புதைத்து அந்த நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்றாங்களாம். ஏற்கனவே ஒரு தீர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்களாம். அர்ஜுன் சம்பத் அவர்கள் மலை மேல போய் எல்லாவற்றையும் விசிட் அடிச்சிட்டு வந்து பிறகு பேட்டி அளிக்கின்ற போது சொல்றாரு, மேல 15 தீர்த்தங்கள் இருக்குது, அந்த 15 தீர்த்தத்துல ஒரு தீர்த்தத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி சுற்றுச்சுவர் கம்பியால் அமைச்சு அதுல பிறை நிலவும் போட்டு விட்டுருக்காங்களாம். எப்படி இஸ்லாமியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுனை சொந்தமாகும்? அர்ஜுன் சம்பத்தை கேட்கிறாரு, இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பாக, கிறித்துவம் தோன்றுவதற்கு முன்பாக நக்கீரனாருடைய முருகப்பெருமானுடைய திருமுருகாற்றுப்படையிலே வந்து திருப்பரங்குன்ற மலையானது யாருக்கு சொந்தம் என்று எழுதப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, சங்கம் மருவிய காலம் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சங்க காலத்துக்கு முன்பிலிருந்தே கைலாசநாதர் கோயிலானது மேலே இருக்குது.
அதற்கு பிறகுதான் குடைவரை கோயிலாக பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்தா முருகன் கோயிலை அமைச்சாங்க. இப்படி ஆண்டாண்டு காலமாக அந்த கோயில் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு சொந்தமா. அதுல தான் முருகன் கோயில் இருக்குது, அதுல தான் கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது, அதுல தான் தர்கா இருக்கிறது. அது சிவனுக்கு சொந்தம் என்று ஒட்டுமொத்தமாக லண்டன் பிரிவு கவுன்சில் வந்து தீர்ப்பே வந்து விட்டதாம். அப்படி இருந்தாலும் நெல்லித்தோப்பும் அந்த படிகளும் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொடிமரமும் தர்காவும் 33.2 சென்ட் அவங்களுக்கு சொந்தம் என்று தெளிவா சொல்லி இருக்கின்ற போது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை மீது வந்து பார்த்தீங்கன்னா பிணங்களை புதைத்து புதிய புதிய இடங்களை உரிமை கொண்டாடி கொண்டே வருகின்றார்களாம். இதெல்லாம் கோயில் நிர்வாகமானது பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கிறதா? இன்னைக்கு கோயில் நிர்வாகமானது காப்பாற்ற போறது கிடையாது, இந்த அரசாங்கம் காப்பாற்ற போறது கிடையாது. அதனால நாம முதல்ல இதை களத்தில் இறங்கி மீட்டெடுக்க வேண்டும் என்று மேலே சுத்தி பார்த்துக்கிட்டு ஒரு பகீரான வீடியோவை பகிர்ந்திருக்கின்றார். திருப்பரங்குன்றம் மலையானது தர்கா தரப்பினால கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்றாங்க இல்லையா, அந்த விஷயத்தை பார்லிமெண்ட்ல பேசி கொஞ்சம் தடுங்கப்பா, இல்லனா நாமளே மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷமிட்டு விட்டு இறங்கி வந்திருக்கின்றார். இது நம்பிக்கை துரோகமா, இல்ல அவங்க இடத்துலதான் புதைத்திருக்கின்றார்களா? தர்கா தரப்பிலிருந்து எதுவும் நமக்கு சொல்லல. அர்ஜுன் சம்பத் மட்டும் போய் மேல பார்த்துட்டு வந்து இது முருகனுக்கு சொந்தமானது, இது கைலாசநாதர் கோயிலுக்கு சொந்தமானது, இந்த இடத்துல பாருங்க புதிய பிணங்களை புதைச்சிருக்காங்க அப்படின்னு இவரு தான் சொல்றாரு. ஆனா தர்கா தரப்பு இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதையும் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன். சோ தர்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணியிருப்பதாக நீங்க உணர்கின்றீர்களா, இல்ல அர்ஜுன் சம்பத் சொல்றது உண்மை என்று நினைக்கின்றீர்களா? உங்க மேலான கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.